ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லாரும் மறக்காமல் தமிழத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் மல்டி கலர் கூட தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கிராஸ் கட்டில், அதாவது நார்மல் பேஸை எப்படி கிராஸ் கட்டாக போடுறதுன்றதை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் நான் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடை ரொம்ப அழகாக வந்திருக்கு. வாங்க உங்களுக்கு எப்படி போடலான்றதை நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி நாம் இந்த மீதமான ஒயரை வச்சு தான் இன்றைக்கி கூடை போட போகிறோம். மல்டி கலர் கூட தான் போட போகிறோம். எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க மார்க்கெட் சைஸ் கூட போட முடியுமான்னு. இன்றைக்கி நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் எப்படி போடலான்றதை. வாங்க இனி இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் இதான் பேஸுக்கு எடுத்திருக்கேன். இந்த 8 கலர் தான் எடுத்திருக்கேன். 9.25 அடியில் 32 ஒயர் எடுத்திருக்கேன். இது நான் பேஸ் போட்டுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். நான் இந்த பேஸ்க்கு 8 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் முதல்ல ரெட் கலரில் ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இதான் நான் போட்ட ஃபஸ்ட்டு நாட்டு. இது வரைக்கும் பாருங்கள், இதான் நான் போட்ட ஃபஸ்ட்டு நாட்டு. அதில் பாருங்க 4 ரெட்டு போட்டுட்டேன். அப்புறமேட்டு ப்ளூ கலர் சேர்த்துருக்கேன். அப்புறமா பிளாக்கு, அப்புறம் காப்பர், அப்புறம் ஒய்லட், அதுக்கப்புறம் ஒயிட்டு, அப்புறம் டார்க்கு க்ரீனு, எல்லோ, இந்த பேட்டர்னில் போட்டிருக்கேன். அடி நான் 12 வச்சுருக்கேன். 4 நாளாக போட்டிருக்கேன் பாருங்கள். ரெட்டில் 4, எல்லோவில் 4, க்ரீனில் 4 போட்டிருக்கேன். இனிமேல் வாங்க எப்படி போடலான்றதை சொல்கிறேன். இப்போ இந்த மல்டி கூடையில் நாம் நார்மல் பேஸ் போட்டு கிராஸ் கட் கூடையாக தான் நம்ம போட போகிறோம். ஏற்கனவே நான் நிறைய கூடையில் எப்படி போடணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். இதில் நான் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்றது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த எல்லோவிலேருந்து ஆரம்பிக்கிறேன். எல்லோவுக்கு நான் மெரூன் கலர் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், எப்படி நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்து அளந்துட்டு ஒயரை விட்டுட்டு எப்படி நம்ம போடணுன்றதை நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளியராக வீடியோ போட்டிருக்கேன். திரும்ப நான் ஒரே ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கலர் எப்படி ஜாயின் பண்ணுறேன்றதை பாருங்கள். 2வது நாட்டு போடுறேன். இதை நம்ம 4 நாளாக தான் நம்ம பிரிக்கணும். இப்போது 4வது நாட்டு வந்துட்டோம். இப்போ நாம் இந்த மேலே போகிற நாட்டோடு சேர்த்து அளந்து விட்டுக்கணும். அளந்துட்டு நம்ம இந்த கலரை கட் பண்ணிடணும். இதை நான் கட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம இந்த 4க்கு ஒரு கலர் சேர்க்கணும். இதே மாதிரி தான் நம்ம சுற்றி எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு வர போகிறோம். நான் இப்போது இந்த க்ரீனுக்கு சாண்டல் கலர் சேர்க்கலான் இருக்கேன். இதே மாதிரி தான் இப்போ இந்த நாட்டில் இருந்து எடுத்துக்கணும் நம்ம. உங்கள்கிட்ட எவ்வளோ கலர் மீந்து போயிருக்கோ அதிலெல்லாம் நாம் சேர்த்துக்கலாம். இதில் தான் இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும், அந்த கலர் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை. இப்போ இதை நாம் கட் பண்ணி விட்டுற வேண்டியது தான்.
அடுத்து நாம் எந்த கலர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது உங்களுக்கு ஃபுல்லாக நான் கலரை ஜாயின் பண்ணிவிட்டு எந்தெந்த கலர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் கலர்ஸ்லாம் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் 4 நாளாக. இப்போ நான் இந்த எல்லோவிலேருந்து சொல்கிறேன். இந்த எல்லோவுக்கு வந்து நான் மெரூன் கலர் கொடுத்துருக்கேன். இந்த க்ரீனுக்கு வந்து சாண்டல் கலர் கொடுத்துருக்கேன். ஒயிட்டுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். இந்த வயலட்டுக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். இந்த காப்பர் கலருக்கு வந்து ராணி ரோஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த பிளாக்குக்கு வந்து ஒயிட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கை ப்ளூக்கு வந்து கொஞ்சம் டார்க் ரோஸ் கொடுத்துருக்கேன். இது ரெட்டுக்கு வந்து நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். அப்படியே இப்படி டேர்ன் பண்ணோன்னா இந்த சைடு வர எல்லோவுக்கு வந்து நான் டார்க் ப்ளூ கொடுத்துருக்கேன். அப்புறம் இங்கே வர இந்த ரெட்டுக்கு வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். இந்த க்ரீனுக்கு வந்து லைட்டு பிங்க்கு கொடுத்துருக்கேன். மொத்தம் இதில் நான் வந்து 19 கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த மல்டி கலர் கூடைக்கு. இப்போ வாங்க நான் இதில் நம்ம எப்படி கார்னர் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். இதில் இந்த மாதிரி போடுற கூடைக்கு இந்த கேப்பாக வருது பார்த்திங்களா, அதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. நான் இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த 2 கலர் நம்ம ஜாயின் பண்ணோம். அந்த இடத்துல இங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்புக்கு வந்து நீங்கள் இது மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து நார்மல் நாட் போட்டுக்கணும். இப்போது இந்த 2 கலருக்கும் இந்த கேப்பை வந்து நீங்கள் நார்மல் நாட் போட்டுக்கணும். இந்த கேப்பாக இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சேர்த்து ஒரு நார்மல் நாட் போட்டே வரணும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், 2 சைட்லேயும் இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். இப்போது நம்ம இதை எப்படி கிராஸ் கட்டாக மாற்றலான்றதை நான் சொல்கிறேன். இப்போது இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இதில் சென்டராக இருக்கிற 2 ஒயர் எடுத்துக்கிட்டேன். அந்த 2 ஒயரை எடுத்து நாம் நார்மல் நாட் போடணும். இப்போது இது இந்த சைடு போகும், இது இந்த சைடு போகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை எடுத்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் வரும், அதையும் கூடவே போட்டு வந்துடுங்க. இப்போது இந்த சைடு போகிறதுல நாம் ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும். நாட்ஸை மட்டும் இப்போயும் நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ இது 2த்தையும் எடுத்து இப்போது இங்கே 2ம் கிராஸ் ஆகுது. இதை எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டாச்சு. இப்போது இது 2த்திலையும் ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போது இந்த சைடில் இப்போ சென்டராக கிராஸ் ஆகிறதெல்லாம் எடுத்து நம்ம இப்படி போட்டோன்னா
இந்த மாதிரி வருங்க. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வரணும். நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போட்டேன் 4 பக்கமும். இனிமேல் பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வரும். இது இனி கிராஸ் கட்டாக தான் நம்ம இதை போட போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லா ஒயரும் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள். அப்படியே நீங்கள் இனி போட்டே வர வேண்டியதுதான். இப்போ நான் இங்கேருந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ கிராஸ் ஆகிற 2 ஒயரை எடுத்து நாம் அப்படியே போட வேண்டியது தான் நார்மல் நாட்டு. இப்போது இந்த சைடில் போகிறத எடுத்து நாம் போட வேண்டியது தான். இப்போது இந்த சைடு வந்து சாண்டல் கலர் வருது. இப்போ இந்த சென்டர் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வரணும். நான் ஒரு சைடில் போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அப்படியே வரும். இது வந்து என்னென்னா, இந்த எல்லா கலரும் ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகி வரும் பாருங்கள். இந்த கூடையோட ஸ்பெஷாலிட்டி அதான். உங்களுக்கு வந்து ஈஸியாக கலர் காம்பினேஷன் நல்லா தெரியும் பாருங்கள். இது எல்லா கலரும் ஒன்றோட ஒன்று கம்பைண்ட் ஆகி வரும். இதை நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கூடையை நான் போட்டு முடிச்சிட்டேன். நான் இதுக்கு ஃப்ளாட்டாக தான் நான் வந்து மடித்து விட்டுருக்கேன். உருட்டு கைப்பிடியும் போட்டிருக்கேன். ஏற்கனவே இந்த கைப்பிடி எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்ல அகலமாகவும் இந்த நீளமாகவும் இருக்குது பாருங்கள் இந்த கூடை. இது மார்க்கெட்டுக்கு கொண்டு போக நல்ல யூஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.